கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நிரல்லவோ கடவாத எல்லையே என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நிரல்லவோ கடவாத எல்லையே என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். இளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். இளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாது பரமனே என் வாழ்வில் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாது பரமனே என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவனே, என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவனே, என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். Matthew chapter 14.
verse 27. மத்தேயு 14:27 வாசிக்கலாம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காய் நன்றி. உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை மகிழ பண்ணுகிறவர். எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காய் ஸ்தோத்திரம், சிலுவையில் சிந்தின இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மேல் கர்த்தர் பொழிந்தருளுகிற எல்லா கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த காலையிலும் கர்த்தர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. சோர்வுகள் நீங்கட்டும், தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. எல்லா எதிர் வல்லமைகளையும் இடையூறுகள் நஸ்ரான இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர் ஐயா. புல் உலர்ந்து பூ உதிரும் உடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே ஐயா. அந்த வசனம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறது. எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கி கொள்ள உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தருவீராக. உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். உடைய எல்லா குறையிலும் கர்த்தர் நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். இந்த வேத பகுதி நாம் எனக்கு தெரிஞ்ச 1-2 முறை தியானிச்சிருக்கிறோம். இந்த வேத பகுதி என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் முதலாக ஆராதனை தொடங்கின பொழுது 2021 ஜனவரி 24 இந்த வசனத்தை தான் ஆண்டவர் அன்றைக்கு பேசும்படி உணர்த்தினார். அன்னைக்கு முதல்ல இந்த பகுதியிலிருந்து தான் நம்ம வேதத்தை தியானித்தோம். அன்றைக்கு வந்திருந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை மத்தேயு 14வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், மார்க் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோவான் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்ம நன்கு அறிந்த சம்பவம். இன்னைக்கு ஒரு சின்ன செய்தி தான் பாருங்களேன். இந்த சம்பவத்தில் ஆண்டவர் எல்லோருக்கும் அல்ல. இதுக்கு முன்னுக்கூட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு நம்முடைய ஆண்டவர் உணவளித்தார். மீதியான துணிக்கைகளை எடுக்க செய்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம், பா இவரை போல யார் உண்டு? ஏன்னா கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோருமே இயேசுவை அவர்கள் மேசியா என்று விசுவாசிக்க துவங்கினார்கள். ஆனா அதுலேயும் சில ஊர்களில் அவரை விசுவாசிக்கல. அதை நம்ம பார்ப்போம். அதை முடித்த பிறகு ஆண்டவர் இன்னர் சர்க்கிளை அப்படி கூப்பிட்டு, அதிலும் குறிப்பா பேதுருன்ற ஒரு மனுஷனுக்கும் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்பினார். நல்ல கவனிங்க. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் தான் இருப்போம். ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருப்போம். அதுல சிலர் பாத்தீங்கன்னா 5 மீன் 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கைகள் எடுத்து, ஓ காட் இஸ் குட் ஆல் த டைம்னு பாட்ட கூட்டம் இருப்பாங்க. இன்னொரு கூட்டத்தை என்ன பண்ணுவார், ஆண்டவர் கொண்டு போய் அப்படி கொஞ்சம் சொல்லட்டி அடிக்க வைப்பார். இன்னொரு கூட்டத்தில் அதுலேயும் சில பேரை தனியாக பிரிச்சுட்டு போய் அப்படி மூழ்கிற மாதிரி அனுபவங்களுக்கு கொண்டு போவார். நீங்கள் கேட்பீங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அங்கே எல்லாம் பாத்திரம் மட்டும் நிரம்பி மீதியான கூடையே எடுத்துக்கிட்டு அவளும் ஏசு நல்லவர்னு பேசுகிறான், என்ன நீர் தனியாக போட்டில் அங்கே அனுப்பிச்சுட்டு நீரும் கூட இருக்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியல, நான் மாத்திரம் மூழ்கிற மாதிரி இருக்கு. அதிலும் இன்னும் கொஞ்சம் போயிட்டு நான் விசுவாசத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிற நேரத்தில் நான் மாத்திரம் மூழ்கி போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே ஏன் ஒரே கூட்டத்தில் இத்தனை பட்சபாதம், இவ்வளோ பாரபட்சத்தை நீர் பார்த்துட்டு இருக்கிறீர் ஆண்டவரே? ஆண்டவர் கேட்டா அவர் சொல்லுவார், இங்க பாரு, யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல். நீ மற்ற விசுவாசிகள் கூட்டத்தில் ஒன்னா கிடையாது. உன்னை என்னுடைய வல்லமையை அனுபவிக்கும்படி நான் இந்த பாதையில கொண்டு போறேன். எல்லாரும் கரங்க கொடுத்த நல்ல சொல்லுவோமா? நேற்று இந்த வாசிக்கும் பொழுது இது ஒண்ணுதான். இவர்களுக்கும் இயேசுவை தெரியும். எது? திரளான ஜனங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 5 அப்பம் 2 மீன், புருஷர் மாத்திரமே ஏறக்குறைய 5000 பேர். அன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர்லாம் அன்னைக்கு கிடையாது. ஆமா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அதுல சகோதரிகள் தான் நிறைய இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க. பிள்ளைங்களாம் அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு 4ன்னு போட்டால் கூட ஒரு 25,000 பேர் சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், வயிறு திருப்தியா சாப்பிட்டு ஒரு கூட்டம். இப்போ பாருங்க, இந்த இன்னர் சர்க்கிள். அதனால தான் எப்பவுமே சொல்றேன், இந்த பொதுவான கூட்டத்தோட நம்ம இருக்கவே கூடாது. தேவனுடைய வல்லமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டுமே ஆனால், இயேசுவை அறிந்திருக்கிறேன், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கல. இயேசு எனக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவர், நான் வாழ்க்கையில் அனுபவிக்கல. தப்பு ஊர் மேல இல்ல, தப்பு நம்ம மேல. நாம் எப்பொழுது அந்த இன்னர் சர்க்கிளுக்குள்ள வர்றோமோ
அவருக்கு அந்த நெருங்கின வட்டத்திற்குள் வருகிறோமோ அப்பொழுதுதான் அவர் யார் என்பதை உணர முடியும். நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் நம்மளால தைரியமா பிரகடனப்படுத்த முடியும். கரங்குறத்தர் அடையில சொல்லுவோமா? இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தடுமாற்றம் அதுதான் பாருங்க. வாழ்க்கையில எப்பொழுதுமே அல்லது அவ்வப்போது புயல் வந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை நீங்க புயலான அனுபவத்திட்டு வெளியே வந்திருக்கலாம், அல்லது இப்பதான் பிரதர் நான் உள்ளேயே என்ட்ராயிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம், அல்லது இல்ல பிரதர் இப்போ புயலுக்கு நடுவில் தான் கடந்துகிட்டே இருக்கிறேன்னு சொல்லலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு தயவு செய்து இந்த செய்தி உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிக்கப்படட்டும். ஆண்டவர் ஏன் பிரதர் என்ன இந்த பாதையில கொண்டு போறாரு? நல்ல கவனிங்க. அது எந்த விதத்துல அந்த புயல் இருக்கலாம். சில நேரத்தில் பாருங்க, ஒரு ஃபோன் கால் நம்ம வாழ்க்கையை அப்படி குழப்பி கவுத்து போட்டுரும். ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் பிஸ்னஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு ஃபோன் வந்துச்சு, ஓன்னு தலையில் அடிச்சுட்டு அழுகுறாரு. ஐயோ போச்சு போச்சு போச்சு. ஜஸ்ட் அவர் பேசுனது என்ன எனக்கு தெரியாது, ஆனா தலையில் அடிச்சு அழுகுறது என்னால் உணர முடியுது. ஒரு ஃபோன் கால் பாருங்களேன், அப்படியே அப்சைட் டவுன், தலைகள் எல்லாம் மாறி போயிருக்கு. நல்லா தான் சிரிச்சுட்டே இருப்போம். டாக்டர் கொண்டு போய் எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டு போய் அவர் கையில் கொடுத்தோடனே அவர் சொல்லுவார், டாக்டர் சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டு பாருங்க நம்ம வாழ்க்கை சில நேரத்தில் தலைகளை புரட்டி போட்டுரும். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க, எந்த நேரத்திலும் புயல் வரலாம். பிள்ளைங்க லைஃப்ல கணவன் மனைவிக்கு இடையில அல்லது வேறு எந்த விதத்திலும். ஏன் பிரதர் புயல் வருது? பிரதர் சிஸ்டர் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால புயல் நினைக்கவே நினைக்காதீங்க. நாம் வாழ்கிற உலகம் விழுந்து போன உலகம். மறுபடியும் நான் சொல்றேன், நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகம் விழுந்து போன உலகம். நம்மை சுற்றிலும் ஏராளமான பிரச்சனைகள் நிறைந்திருக்கிற உலகம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த கொடுமையான உலகத்துல தான் ஆண்டவர் உங்களை என்னையும் பிரிச்சு எடுத்து வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவருக்குள்ள வந்ததுனால இந்த பிரச்சனை. மறுபடியும் சொல்றேன், ஆண்டவருக்குள்ள வந்ததுனால தான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். உண்மைதானே? நான் எப்பொழுதுமே இதை சொல்லுவேன், ஆண்டவருக்குள்ள நீங்களும் நானும் வந்ததுனால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. திரும்பவும் சொல்றேன், இல்லைன்னா வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் நம்முடைய பட்சத்திலராவிட்டால் அவருடைய கோபம் நம்மேல் எரிகையில் அவர்கள் என்றைக்கும் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள்ன்ற மாதிரி, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தீர்க்கிறவன் என்னைக்கும் உங்களை என்னையும் விழுங்கிட்டு இருப்பான். ஆனா இந்த உலகத்துல தான் ஆண்டவர் ஒவ்வொரு சூழலையும் நமக்கு ஒவ்வொன்றை கற்றுக் கொடுக்கிறார். சில நேரத்துல பாருங்க, இந்த புயலின் வழியா போகும்பொழுது ஒரு தேவ பிள்ளை எப்படி ரியாக்ட் பண்றான் அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், உலகமே பிரச்சனை நிறைஞ்ச உலகம்தான். உலகம் அவ்வப்போது அல்லது எப்பொழுதுமே புயல் அடிக்கிற உலகம். எப்பொழுது புயல் அடிக்கிற உலகம். நீங்களும் நான் அதில் எப்படி ரியாக்ட் பண்றோம், எப்படி பிரதியுத்தரம் செய்கிறோம், எப்படி செயல்படுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இதைத்தான் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார் பாருங்க. சில நேரத்தில் நம்ம தப்பாவே மூவ் பண்ணிடுவோம். சில நேரத்தில் என்ன நினைப்போம், போதும்டா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது இயேசுநாதர் போதும், எனக்கு மாத்திரம் இந்த புயலின் அனுபவம். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்களேன், உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை உங்கள் காலின் கீழாக கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவர் இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்காக கொண்டு போறார். வேத வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுதோ அதை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அதையே பிரதிபலிப்பதற்கு பதிலாக நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய உணர்வுகள், நான் என்ன நினைக்கிறேன் அல்லது எனக்குள்ள இருக்கிற பயம், இதுவே வெளியே காண்பிச்சு 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 நாமளும் குழம்பி நம்ம பார்க்கிற மற்றவர்களும் குழம்புற விதமா நம்முடைய வாழ்க்கை கொண்டு போறதான் ரொம்ப பரிதாபகரமான ஒண்ணு. ஆண்டவர் ஒரு இடத்துல கூட உனக்கு பிரச்சனையா இருக்காதுன்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணவே இல்லை. என்னதானே? எங்கேயாவது ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்னார். இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லியே தான் ஆண்டவர் உள்ளே வரவழைச்சார். ஒருவேளை வேற யாருன்னா ஒன்று உங்களுக்கு உள்ள வாங்க பிரதர், நீங்க உள்ள வந்த உடனே உங்களுக்கு அவுடி காரும் BMW காரும் தருவார்னு யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு, ஏன்னா அப்படிலாம் சுவிசேஷம் இருக்குது பாருங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, அந்த வேறொரு சுவிசேஷம் அந்த சுவிசேஷம் தான். இயேசுநாதரத்தில் வந்தா அதெல்லாம் வேதம் ஒரு நாள் அதை வாக்கு பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரு ரியலான லைஃப் பாருங்க.
சாதாரணமாக ஒரு வாழ்க்கை தான். வாக்கு பண்ணுது, பண்ணிட்டு தான் சொல்லுது, இந்த பாருப்பா நீ எந்த பாதையில் போனாலும் சரி நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். இதில் என்ன தெரியுமா கொடுமை? உலக பிரகாரமான ஜனங்களுக்கு எதையெல்லாம் வாக்கு பண்ணணும்னு விரும்புதோ அதையே தான் இன்னைக்கு சபை உலகத்துக்கு காண்பிக்குது பாருங்க. அதான் பெரிய துக்கம். உங்களுக்கு சொல்றது புரியுதா? உலகம் எதை விரும்புது? அல்லது இந்த உலகம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்க, இது உலகத்தின் ஜனங்களுக்கு ஒன்ன காண்பிக்குது. எல்லாம் பாரு, இப்படி இருப்ப, அப்படி இருப்ப, அப்படி இருப்ப, அப்படி இருப்ப. எனக்கு சில இடத்துல புரியவே இல்லை. கார் டயருக்கு எதுக்கு நடுவில் லேடிஸுங்க வர்றாங்கன்னு தெரியல விளம்பரத்தில். தானே கார் டயருக்கு அட ஷேவ் பண்ணுற ரேஷருக்கும் அதுலேயும் ஒரு லேடி வந்தால் தான் உலகம் பாருங்க அப்படி காட்டுது. இதான் பாரு பாரு உலகம் இப்படி தான் வாழ்க்கை வாழ்வதற்கே காட்டுது பாருங்க. தேவன் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு தம்மை வெளிப்படுத்துகிறவர் அல்ல. அது ரொம்ப முக்கியம். நேற்று ஃபாஸ்டிங் பேரில் சில காரியங்கள் பகிர்ந்து கொண்டேன். அது ரொம்ப நேற்றே சொன்னேன், அதை இன்னைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பாருங்களேன். உதாரணத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இருந்த பொழுது ஆண்டவர் இப்போ மோசே கிட்ட 3வது அதிகாரத்தில் வந்து பேசுகிறார். பேசும் பொழுது, மோசே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா கூக்குரலையும் நான் கேட்டேன். பார்வோனுடைய ஆளூட்டில் நிமித்தம் அவர்கள் படுற வேதனையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை மீட்டு நான் அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன் அந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டார். இறங்கினேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் அப்புறம் 3, 4, 5 அதிகாரங்களில் வாசிங்களேன். இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து கிளம்பி வந்த உடனே இந்த மலையிலே ஆராதனை செய்யும்படி நீ அவர்களை அனுப்பு. ஒரு அலையில சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம்லாம் பாலும் தேனும் ஓடுற கானான்லாம் செகண்டரி. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இன்னைக்கு சபை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. நான் சொல்லுவேன், தேவன் அதை ப்ரொஜெக்ட் பண்ணவே விரும்பல. தேவன் அடிமைத்தனத்திலிருந்து வந்த உடனே சொன்னாரு, இந்த பார் பார்வோன்ட்ட போய் சொல்லு. அந்த வசனங்கள் நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. என்னைக்கு நம்ம வாசி வேத பகுதியும் சரி, அதை தொடர்ந்து இந்த பார்வோனுகிட்ட நீ சொல்லணும், இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்களை மலையிலே ஆராதனை செய்யும்படி நீ அனுப்புன்னு கர்த்தர் சொல்றாரு. மோசை கொண்டு ஜனங்கள்கிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் அவருக்கு நம்ம ஆராதனை செய்யும்படி போகணும். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இந்த உலகத்திற்கு உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் ஒன்றை காண்பிக்க விரும்புவாரே, ஆனால் நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை கைவிடாமல் காக்கிற கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்பதை தான் காண்பிக்க விரும்புகிறத தவிர, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நீங்க பேசுறீங்கன்னா, பார்வோன்ட்ட போய் எங்களுக்கு கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார்னோ அவன் உடனே சொல்லியிருப்பான், எதுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசம்? இந்த எகிப்தே நல்ல பாலும் தேனும் ஓடிக்கிட்டு தானே இருக்கு. கரெக்டு தானே? எகிப்து நல்ல செழிப்பான இடங்க. எகிப்து அன்னைக்கு இருந்த சூப்பர் பவர்ல ஒன்று, வல்லரசுகள்ல ஒன்றுங்க. செழிப்பா இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசேப்பினுடைய நாட்கள்ல அவனு சுத்தில இருந்த எல்லா தேசங்கள்ல இருந்து சாப்பாட்டுக்கு இங்க தான் வந்தான். செழிப்பான தேசம், செழிப்பான தேசம். ஆண்டவர் ஒரு நாள் அதை வச்சு மற்றவங்கள்ட்ட தம்முடைய அடையாளமாக காண்பிக்க விரும்புறதே இல்லை. பிரதர், தேவன் உங்களை என்ன இந்த பூமியில் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறார்? சில பேர் சொல்லுவாங்க, உங்களை ஆசீர்வாதமாக்கி. இதெல்லாம் அவருக்கு கஷ்டமே கிடையாதுன்றேன். உங்களையும் என்னையும் பரிசுத்த ஜாதியாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்கு தேவன் அடையாளம் காண்பிக்க விரும்புகிறார். உங்க மூலமாக, என் மூலமாக தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறாரே தவிர தம்முடைய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துறது செகண்டரி தான். இதை மறந்துடவே கூடாது. ஏன் பிரதர் ஆண்டவர் என்னது பொயிலின் பாதையில போகிறதற்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார், நான் எவ்வளவு பெரியவர் என்பதை நீ இந்த பூமிக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கணும். நீங்க இதுல அந்த 5 அப்ப 2 மீன் தின்ன 5000 பேர் கூட்டத்தில் இருந்தா உங்களால என்னாலையும் அது செய்யவே முடியாது, செய்யவே முடியாது. பிரச்சனையினூடாக நம்ம போய் தான், இன்னொரு விதத்தில் சொல்றேனே, புயலினூடாக போகும் பொழுதெல்லாம் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் ருசிக்கிறோமோ அதை வைத்து தான் அந்த உலகத்திற்கு தேவன் அடையாளம் காண்பிக்க முடியும். பாருங்க, ஒரு அலையில சொல்லுவோமா? நீங்க உடனே சொல்லலாம், பிரதர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவ்வளோ அற்புதங்கள் நடந்துச்சு. ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய பாதைகளிலே நெருக்கத்தை அனுபவித்தவர்கள். இன்னொருத்துல சொல்றேனே, இந்த சம்பவத்துல அந்த கூட்டம் இருக்கட்டும், மற்ற சீஷர்கள் 12 பேர் படகுல போனவங்களா இருக்கட்டும், அது நடுவில் ஒருவன், பேதுரு, நன்கு அற்புதத்தை ருசித்தவன், அவன் சொல்றான்,
அழிந்து போகிற பொன்னாயிருந்தாலும் வெள்ளியாயிருந்தாலும் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதிலும் விலையேறப்பச்ச உங்களுடைய விசுவாசம் கண்டிப்பாக சோதிக்கப்பட்டு தான் தீரும். சொல்கிறது சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். நான் பைபிளை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இதை போய் பிரசங்கம் பண்ணணுமா, இதை போய் பாசினா என்னடா பிரதர் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்களே. ஆனால் நான் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிற பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். நல்லா கவனிங்களா, சில குறிப்புகளை வேகமாக பார்த்து முடிக்கலாம். நல்ல கவனிங்க. இன்றைக்கு கிறிஸ்தவமே தவறாய் புரிந்து கொண்டிருக்கப்படுற ஒரு காரியம். கிறிஸ்தவமே, நான் சொல்றது கிறிஸ்தவங்களை மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறது இல்லை, கிறிஸ்தவங்களே வாழ்க்கையை தவறாக புரிஞ்சுட்டு இருக்கிறவங்க தான். வாழ்க்கையில் புயல் அடிக்கும் பொழுதெல்லாம் எங்க ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா, இல்லைன்னா அவர் என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாரா, அல்லது பார்க்கவே இல்லையா, அல்லது பார்த்துட்டும் என்னை கண்டு காணாதது போல இருக்கிறாரா. ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ புயல், ஏன் பிள்ளைங்க வாழ்க்கையில் இவ்வளோ புயல், ஏன் என் பிஸ்னஸில் இவ்வளோ புயல், அல்லது என்னுடைய தனிப்பட்ட உணர்வுகளில் இவ்வளவு ஏன் காயம். எதுவாக இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், சில நேரங்களில் ஆண்டவர் இந்த பாதையை அனுபவிப்பது அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ருசிப்பதற்காகத்தான். ஆமென். இப்போ நீங்கள் 14வது அதிகாரத்திற்கு வந்துருங்க. மத்தேயு 14வது அதிகாரம். ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்கள்லாம் காட்டுறார். அதற்கு முன்பதாக பெரிய டீச்சிங்கே கொடுத்தார். இவர்களை சும்மா அந்த பாதையில கொண்டு போல, அதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா தேவன் எவ்வளவு பெரியவர், நம்ம மேல எவ்வளவு அவரு கரிசனா இருக்கிறான்லாம் பேசிக்கிட்டே வர்றார் சீஷர்களுக்கு. அதனாலதான் நான் எப்பொழுதுமே சொல்லுவோம், ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்து வாசிக்காதீங்க. அதுக்கு முன்னால் அப்படியே பல வசனங்களை வாசிச்சாதான் ஏன் ஆண்டவர் இதை சொன்னாரு, ஏன் ஆண்டவர் இந்த பாதையில அவர்களை கொண்டு போறாருன்றது புரியும். உதாரணத்திற்கு அப்படி 10வது அதிகாரத்துக்கு முன்னால கொஞ்சம் வந்தீங்கன்னா அங்க ரொம்ப ரொம்ப ஆழமா ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு சில பேருக்கு இது தேவைப்படுது பாருங்க, எனக்கும் இது தேவைப்படுது. மத்தேயு 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப டீப்பா ஒரு காரியத்தை சொன்னாரு. சாதாரண ஒரு குறிப்பை வச்சு 10வது அதிகாரம் 29ல இருந்து நான் வாசிக்கிறேன். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது அப்படின்னு சொன்னோன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் அப்படி பார்த்துருப்பாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் போட்டிருக்கு, ரொம்ப டீசெண்டாக பேசுறீங்க பிரதர். மயிறு நல்ல வார்த்தை தான், தலை மயிறு அவ்வளோதான் என்ன இருக்கு. நம்ம வேற மாதிரி பேசி அது ஒரு மாதிரி பார்க்குறோன்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிற உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால். பாருங்க, ஆதலால். இதுதான் இந்த ஆதலால், எனவே இதெல்லாம் பைபிளில் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, ஆதலால். அதனால, எதனால? உன் தலையில இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறபடினால பயப்படாத. ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர் ஜோ வில்லியம்ஸ் தான் அடிக்கடி சொல்லுவார், என் பிள்ளைங்களை நான் அப்படியே எடுத்து தலையெல்லாம் கோதி விடுவேன். ஆனால் எனக்கு கூட என் பிள்ளைங்க தலையில எவ்வளோ மயிர் இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, சில பேருக்கு தலையில முடி போகுதுன்றதே கவலை பாதி. ஒருத்தருக்கு அப்படித்தான் மண்டையில் அப்படி மொத்த முடியும் போயிட்டு டாக்டர்கிட்ட போட டாக்டர் சொன்னாரு, கவலைப்படாதையா, கவலைப்பட்டா முடிதான் கொட்டும். என்ன பண்றது டாக்டர், அந்த கவலைப்படாம இருக்க முடியலையே. அப்படி என்னையா உனக்கு கவலை, முடி போகுதுன்ற கவலைலாம். ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பண்றது ஆதலால். கேட்டுதானே? ஆகையால். எல்லாரும் வளையிலே சொல்லுங்களேன், வாசிங்க. ஆதலால், ஆதலால் பயப்படாதிருங்கள், ஆகையால் பயப்படாதிருங்கள். எதனால அப்படின்னு சொல்லிட்டு, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். கூப்பிட்டு 10 முறை சொன்னாலே ஐயோ நம்மளை கொண்டு போய் எங்கேயோ போட போறார் போல தெரியுது. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஓ முடி முத கொண்டு எண்ணி வச்சிருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். என்னை பத்தி ஆண்டவருக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை, அவருடைய கடைக்கன் பார்வை மேல விழவே இல்லைன்னு நீ யாராயிலும் புலம்புனா ஆண்டவர் சொல்லுங்க பாரு, உன் தலையில இருக்கிற முடி எத்தனை முடின்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீ காலையில தலை வாரும் பொழுது எத்தனை முடி கொட்டுச்சுன்னு உனக்கு தெரியாது, நீ அழுது புலம்புனா ஆனா எத்தனைன்னு உனக்கு தெரியாது. டெய்லி யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எந்த ஏஐ மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏஐக்கெல்லாம் கூட தெரியாது நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ஃபைல் ஃபோல்டர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். காலையில் இருந்தின உடனே அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா பஸ்டின் தலையில இருக்கிறது ஒரு 20,000 முடி, அல்லது காலையில தலை வாரும் பொழுது அதில் ஒரு 40 போயிடுச்சு, 50 போயிடுச்சு. கல்யாணம் கட்டினவங்களுக்கு நிறையவே போகும்.
தலையில் உள்ள மயிரெல்லாம் இனி வச்சிருக்கிறாருங்க. நீ நினைக்கிறீங்க அவருக்கு தெரியாம? ஆண்டவர் சொல்ல 2 காசுக்கு இன்னொருத்தர கணக்கு, அது வேல்யூவே கிடையாது. ஒரு டிரான்சாக்ஷன் போட்டிருக்கு, சில்லற பைசாக்கு விற்கிற அடைக்கலான் குருவிகள், சில்லறைகளுக்கு விற்கப்படுகிற அடைக்கலான் குருவிகள், இவைகளை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆனால் உங்களை என்ன குறித்து கரிசனை இல்லாம இருப்பாரா? நல்ல கரங்கள் ஒருத்தி அன்புள்ள ஒரு தேவனுக்கு அலையில சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஆமென். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, அவைகளையும் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளையும் உங்கள் பிதா, பிதான்னு சொல்லல இயேசு, பிதான்னு சொல்லல. நான் வாசிக்கிறேங்களே, வாங்க பார்ப்போம். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை. அப்படி முன்னால போயிடணும். 25 வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி ஃபீஸ் கட்டுவோம்? போடுங்க, கூட போடணும்ல. எப்படி ஃபீஸ் கட்டுவோம், எப்படி டியூ கட்டுவோம், எண்ணத்தை உடுத்துவோம், இது சகோதரிகளுக்குள்ள கவலை விடுங்க என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இது கட்டளை. கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இது கட்டளை. அப்படின்னு சொல்றாங்க, இது கட்டளை. அவர் கட்டளை இட்டார்னா நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவர் ராஜா, கட்டளை இடுறாரு. கட்டளை இடுறதற்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ வார்த்தை நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியுமா? ஆமென். வாசிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவள அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் 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 இப்படி வாசிப்போம். அவைகளையும் எங்க அப்பா போஷிக்கிறாரு, படைப்பு விட்டுறாரு. அவைகளை பார்க்கலும் நான் விசேஷித்தவன் அல்லவா? கரங்குட சொல்ல, எந்த பாதையினோட போங்க, எல்லாவற்றையும் போஷிக்கிற. வெளியே போறீங்க, பறவைகளை பார்க்குறீங்க, காக்காவை பார்க்குறீங்க, குருவி பார்க்குறீங்கன்னா, உன்னை போஷிக்கிறது எங்க அப்பா. உன்னை போஷிக்கிறவர் என்ன போஷிக்காம விட்டுருவாரா என்ன? ஹல்லேலூயா. இயேசு அவ்வளவு அதிகாரத்தோடு சொன்னார், இவைகள் எல்லாவற்றையும் போஷிக்கிறது உங்களுடைய தகப்பன், நம்முடைய தகப்பன். ஆமென். அப்படி வந்துருங்க 14வது அதிகாரத்திற்கு. இதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. அங்க சொல்லிட்டாரு, ஆகாயத்து பறவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்னு சொல்லிட்டாரு. இங்க சொல்லும் பொழுது சொல்றாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அடைக்கலான் குருவிகளை பார்க்கல் நீங்கள் விசேஷித்தவர்கள். அது சொல்லி முடிச்சுட்டு அப்படி 14வது அதிகாரம் வந்துச்சிங்கன்னா, அங்க 5 அப்பங்கள் 2 மீன்களை வச்சு 5000 பேருக்கு கொடுத்து டெமான்ஸ்ட்ரேட் வேற பண்ணி காட்டிட்டார். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டு வேதம் சொல்கிறது, யோவான் 6வது அதிகாரத்தில் அதை பார்க்க வேண்டாம், அவரை எல்லாரும் பிடிச்சிட்டு போய் ராஜாவாக்கும்படி மனதா இருந்தார்கள், அவங்களெல்லாம் விட்டு விலகி போயிட்டு இப்போ 12 பேர் சீஷர்களை அவர் அழைத்து அவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். வாசிச்சிருக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தன்னுடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படிக்கு அவர்களை துரிதப்படுத்தினார். He constrained his disciples. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல he compelled them அப்படின்னு போட்டு, he compelled, அவர் வலியுறுத்தினார், அவர்கள் அக்கறைக்கு போகும்படி கட்டாயப்படுத்தினார். நடுக்கடல் இருக்கும் பொழுது பேதுரு நினைச்சிருப்பான், இது கடல் கல்லிலேயா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அது 21 கிலோமீட்டர் நீளம், 13 கிலோமீட்டர் அகலம். அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது அந்த மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ்லாம் போனீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலிலேயா கடல் ஓரத்தில். நினைக்கிறேன் பிரேம் அங்கே உட்காந்து ஒவ்வொன்றும் அழுதுட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்த தேவ பிரசன்னம் அவ்வளோ ரொம்ப நல்ல அழகான இடம். ஒரு ரபாய் சொன்னார், ஆண்டவர் உலகத்தெல்லாம் படைச்சு முடிச்ச பிறகு தான் மாத்திரம் பார்த்து ரசிக்கிறதுக்காக கலிலேய கடலை படைச்சார் அப்படின்ட்டு. அவ்வளோ ரொம்ப அழகான ஒரு இடம். நினைக்கிறேன் நடு கடல் இருக்கும்போது பேதுரு நினச்சிருப்பான், எதுக்கு இவ்வளோ போன்னு கொண்டு போய் நடு சமுத்திரத்தில் தள்ளி விட்டிரு. சில பேர் சொல்லுவாங்க, இங்கே பாரு அவன் இஷ்டம் போல ஆட்டம் போடுறான், அவன்லாம் நல்லா தான் இருக்கிறான், நான் பயந்து அவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்படுகிறேன், எனக்கு மட்டும் நடுக்கல்ல அப்படி தத்தளிக்க விட்டு போயிட்டாரு.
அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். இன்னொரு இடத்துல சொல்றேனே, ஆண்டவர்கிட்ட சொன்னது, நீ போன்னு சொல்லிட்ட, நீ எக்காரணம் கொண்டு திரும்பி வரவே கூடாது. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் தெரியும்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன் வைத்த காலை ஒரு நாளும் எந்த புயலினாலும் பின் வைக்க கூடவே கூடாது. பாருங்க, ரலையில சொல்லுவோமா, பேர்ன்டு யுவர் ஷிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு, அது எல்லாம் சொல்லுவாங்க, பிரிட்ஜஸ் எல்லாம் சொல்லுவாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட், அவன் பெர்சியர்களுக்கு பாரசீகர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும் பொழுது பெரிய கப்பல் ஆளுங்கள்லாம் கூட்டு போனோம். அதை சீனாவில் உள்ள ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, வேற ஒவ்வொரு நாட்டுக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி உண்மையில் நடந்துச்சு. உண்மையில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட், அலெக்சாண்டர் மகாராஜா என்ன பண்ணா, தன்னுடைய படைகளை கூப்பிட்டுட்டு பாரசீகர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும் பொழுது அங்கிருந்த ஜனங்கள்லாம் பார்த்த உடனே இவங்க கூட கப்பலில் போனவங்க கொஞ்சம் பேர் தான், அப்படியே அவங்கெல்லாம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, இவங்கள்ட்ட போய் எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு. அலெக்சாண்டர் சொன்னானா, அவன் வந்த கப்பல் எல்லாத்தையும் எரிச்சிரு உடனே. இல்லை கவனிங்க, கப்பலெல்லாம் எரிச்சிரு, நினைச்சா கூட ஒருத்தன் திரும்பி போகக்கூடாது, செத்தா சாவட்டும் ஜெயிச்சா ஜெயிக்கட்டும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அப்படி தூக்கி போட்டுவார் தெரியும்ல, ஆண்டவர் அப்படிதான் செஞ்சிருவார் தெரியும்ல. சில நேரத்தில் நீ எங்க திரும்பணும் நீங்க நினைச்சா கூட திரும்பவே விட மாட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கொடுமைக்காரர் இல்லை, நம்மை அவர் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணும்படி விரும்புகிறார். பள்ளியில சொல்லுவோமா, எல்லா இடங்களிலும் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு நிறைய நேரத்துல தெரியறதே இல்லை பாருங்க. ஆண்டவர் அப்படிதான் பண்ணார். எல்லாம் போங்க 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 போட்டுட்டு இவர் மாத்திரம் ஜெபம் பண்ண போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நல்ல அனுபவங்கள் பாருங்க. நிறைய நேரத்தில் இந்த சம்பவத்தை அப்படி வாசிச்சே போறாதீங்க, ஒவ்வொரு வசனத்தை அப்படி கொஞ்சம் உட்காந்து தியானிங்க. ஆண்டவர் அப்படி போய் ஜெபம் பண்ண போயிட்டே இருந்தார், பிதாவோடு அங்கே ஐக்கியம். யோசிச்சு பாருங்க, இவர்கள் அங்கே போனாங்க. அது வேற வேற சுவிசேஷ புஸ்தகங்களை வேற வேற மாதிரி போட்டிருக்கு. நீங்க வேணா எடுத்துருங்க, வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 14:24, படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினாலே. யோவான் 6:18, பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. பெருங்காற்று. இன்னொருத்தர் சொல்லலாம், அலைகள் எதிராக இருந்தபடியினாலே. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்துல தேவன் உங்களை என்னை வேறு பிரிச்சிருக்கிறாரு. உங்களை என்ன வேறு பிரித்த ஆண்டவர் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாதையில நம்மளை கொண்டு போறார். விசுவாசிக்கிறீங்களா? அதையாவது விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. எனக்கு முந்தின அதிகாரம் போடும்பொழுது முடியும் பொழுது எப்படி தெரியுமா முடியுது பாருங்க. 13வது அதிகாரம் கடைசி வசனம் மத்தேயு வாசிங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இப்ப விசுவாசம் எங்க தெரியுமா தொடங்குது? விசுவாசம் எங்க தெரியுமா தொடங்குது? நடுக்கடல்ல தான் தொடங்குது. ஒத்துக்கவே மாட்டீங்களே? விசுவாசம் நடுக்கடல்ல தொடங்குது. நான் எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு, நிறைய மீன் கிடைக்கும். இது எல்கேஜி அனுபவம். கரெக்டா? கூட இருந்தாருன்னா அப்படிதான் தொடங்குது. லூக்கா 5வது அதிகாரத்தில் அப்படிதான். போன வாரம் தான் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். இயேசுநாதர் கூட இருக்காரு, 2 படகுல அமிழத்தக்கதாக மீன்கள். இன்னொரு அனுபவம் இருக்குது, அது கொஞ்சம் +2 10th +2 மாதிரி. இயேசுநாதர் கூட இருப்பார், படகுல புயல் அடிக்கும். இன்னொரு அனுபவம் இருக்கு, PhD. இயேசுநாதர் கூட இருக்கிறது மாதிரியே தெரியாது, ஆனா அப்போ புயல் அடிக்கும் பாருங்க. அதான் ரொம்ப கொடுமை. எத்தனை பேர் PhD படிக்க விரும்புறீங்க? ஒரு அலையில சொல்லுங்க. எத்தனை பேர் PhD படிக்க விரும்புறீங்க? தெரியுது அவங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஆண்டவர் பேதுருட சொன்ன மாதிரி தான், அற்ப விசுவாசி எதற்கு பயப்பட்டாயின்னு கேட்க போறாரு ஆண்டவர். சில பேர் சொல்றாங்க, யாருக்குன்னு அடிக்கிற புயலே போதும் பிரதர், இதுல வேற நீங்க அடிஷனலா. கவனிங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன்ல, திராணிக்கு மேல சோதிக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு இடம் கொடுக்கவே மாட்டார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான நல்ல கவனம், சோதனையோட கூட எப்போ உங்க வாழ்க்கையில் அந்த பாதையின் வழியாக கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போறாரோ அப்பொழுது அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கிட்டு தான் அந்த பாதையிலே கொண்டு போறார். விசுவாசிக்கிறவங்க இதுக்காக ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அதற்கு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்றார்.
வேதம் சொல்கிறது நடுக்கடலிலே படகு அலைவுபடுகிறது. இவங்க எல்லாம் அவ்வளோ ராத்திரி ஃபுல்லாக கடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் திரும்பி போயிடலாமான்னு, அதுக்கும் முடியாது. போனாலும் அந்த பக்கம் போகணும். ஏன்னா நடுக்கடல். ஆண்டவர் பாருங்க எங்கே விட்டுருக்காரு. ஒருவேளை கரையிலிருந்து இந்த பக்கத்துலேருந்து ஒரு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இப்படி ஓடிடலாம். இங்கேருந்து 2 கிலோமீட்டர், அங்கேருந்து 6 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் பக்கம்னு சொல்லிடலாம். ஆண்டவர் கரெக்டாக 8 கிலோமீட்டர் நான் கடைசி 4 கொண்டு வந்து வச்சு, இப்படி போனாலும் பிரச்சனை, அப்படி போனாலும் பிரச்சனை, அப்படி போனாலும் 4 மணி நேரம் ஆக போகுது, இப்படி போனாலும் 4 மணி நேரம் ஆக போகுது. நேற்று இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நான் யோசிச்சேன், ஆண்டவரே நீங்கள் தூரத்துலேருந்து அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு போட்டிருக்கு. மார்க்கு 6வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்க. இவர்கள் ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இயேசு தூரத்துலேருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். படகு, அந்த வசனத்தை வாசிங்க. மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. இந்த யோசிங்க, இருங்க, படகு நடுக்கடலில் இருக்குதுங்க. கரெக்டாக படகு நடுக்கடலில் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன் 21 கிலோமீட்டர் நீளம், 13 கிலோமீட்டரு அகலம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். 6.5 கிலோமீட்டர் இப்படி, அங்கேருந்து 10 கிலோமீட்டர். அப்போ இவருடைய பார்வை 6.5 கிலோமீட்டரை வச்சுக்கிங்க. எப்போ கறந்து 6.5 கிலோமீட்டர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, பிரதர் கவனி, இவர்களால் அவரை பார்க்கவே முடியல. ஏன்னா இருட்டு. அவர்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். நல்ல கவனிங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர்கள் இரவெல்லாம் தண்டு வலிக்கிறத கண்டு. சில நேரத்தில் பாருங்களேன், இயேசு அவர்கள் பக்கத்தில் எப்போ தெரியுமா வந்தாருன்னு போட்டிருக்கு? 4ஆம் ஜாமத்தில் அவர்களிடத்தில் வந்தார். எத்தனை ஜாமத்தில்? அவர்கள் எப்போ தெரியுமா படகு ஏறினாங்கன்னு போட்டிருக்கு? சாயங்காலத்திலே படகு ஏறினாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த வசனத்தையும் வாசிருங்களேன் எல்லாரும். யோவான் 6:16 எடுங்க. ஜான் 6:16. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் கவனிங்க. இப்போ அவங்க எப்போ படகுல ஏறினாங்க சொல்லுங்க? சாயங்காலம் 4 ஜாமம், 4வது ஜாமத்தில் தான் வர்றார். அவருடைய ஜாமத்தை நான் சொல்லிடுறேன். சாயங்காலம் 6லிருந்து 9 வரைக்கும் 1 ஜாமம், 1ஆம் ஜாமம். 9லிருந்து 12 ராத்திரிக்கு 2ஆம் ஜாமம். 12லிருந்து 3 3வது ஜாமம். 3லிருந்து 6 இதான் கணக்கு. சரியா? இப்போ எந்த ஜாமத்தில் இவங்க படகுல ஏறினாங்க? இவர் எத்தனை ஜாமத்தில் அவங்க பக்கத்தில் வந்தார்? நினைக்கிறேன், ஏன் ஆண்டவரை இவ்வளோ லேட்டானேர்? பேதுரு சொல்லியிருப்பான், இதெல்லாம் எத்தனை புயலை நான் பார்த்துட்டேன் தெரியுமா? யோவான் சொல்லியிருப்பான் 3 மாதம் முன்னாடி வந்துச்சே பேதுரு, எப்படி லெஃப்ட் ஹேண்டில் நம்ம டீல் பண்ணிடல சொல்லியிருப்பான்ல. அங்கிருந்து இன்னொருத்தன் சொல்லியிருப்பான், என்னமோ சொன்னீங்கப்பா, நீங்கள்லாம் மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு, நான் வேற ரோட்டில் ஓடுறதுல உட்காந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை நம்பி அவரை நம்பி நான் வேற போட்டில் ஏறிட்டேன். அங்கேருந்து மத்தேயு சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நடுக்கடலை கொண்டு வந்து என்ன கவுத்துட்டீங்களப்பா, எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட போறீங்கப்பா நம்மளை. கவனிங்க, ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறத கஷ்டப்படுறத பார்த்தாரு பாருங்க. ஒரு லெவலுக்கு மேலே டயர்ட் ஆயிட்டுல. நிறைய நேரத்தில் நீங்களும் நானும் நான் பார்த்துப்பேன், நான் டீல் பண்ணிப்பேன் நினைக்கிற வரையிலும், உங்கள் மனசில் அந்த ஒரு சைடில் அந்த எண்ணம் இருக்கிற வரையிலும் ஆண்டவர் கையை கட்டி அப்படி பார்த்துட்டே தான் இருப்பார். மறுபடியும் நான் சொல்கிறேன் கவனிங்க. ஒரு மனுஷன் குளத்தில் விழுந்துட்டான். எல்லாரும் காப்பாற்ற போகிறாங்க, முடியல, ஏன்னா ரொம்ப ஆழம். ஆனால் நல்ல நீச்சல் தெரிந்த ஒருத்தர் வந்தார், பக்கத்துலன்னு பார்த்துட்டே இருந்தார். அவனை தூக்கவே இல்லை. கடைசியில் அவன் நல்ல கையை காலை அடித்து சோர்ந்து மூழ்கி போகிற நேரத்தில் தலைமுடியை பிடிச்சி தூக்குனார். கேட்டாங்க, ஏயா அதை முதல்ல செஞ்சுருக்கலாமே? முதல்ல செஞ்சு அவன் என்னையும் சேர்த்து இழுத்து போட்டுருவான். ஆண்டவர் யாரையும் இழுத்து போட முடியாது. புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். நிறைய நேரத்தில் நான் சமாளிச்சுப்பேன், நான் பார்த்துப்பேன், இந்த எண்ணம் இருக்கிற வரையிலும், திரும்ப சொல்கிறேன், இந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற வரையிலும் தேவ கரத்தை உங்களால் என்னால் பார்க்கவே முடியாது பிரதர். உங்களால் என்னால் பார்க்கவே முடியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுப்பில் எல்லாத்துக்கும் சரண்டர் ஆகிறார். ஐயா, என்னால் ஒன்றுமே முடியாது, எங்களால் ஏதாயிலும் ஒன்று செய்ய முடியும் என்பது நாங்கள் ஒரு நாள் நினைக்கிறதே இல்லை.
எல்லாம் அவருடைய பலத்தினால செய்கிறோம். ஆமென். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு வந்துருங்க அந்த நிலைமைக்கு. இது இருக்குது அது இருக்குது அப்படி பார்த்துப்பேன், வேண்டவே வேண்டாம். டோட்டல் சரண்டர். ஆண்டவரே எங்களால் முடியலையா, எங்களால் முடியலை. வேதம் சொல்லுகிறது இயேசு அவர்களை நோக்கி நடந்து வந்தாராம். சில நேரத்தில் அவர் இன்வைட் பண்ணுறதே இல்லை. அவங்க சொல்கிறாங்க இயேசுகிட்ட என்ன தெரியுமா ஒரு பெரிய பியூட்டி, நிறைய நேரத்தில் கூப்பிட்டாலும் வர்றாரு, சில நேரத்தில் கூப்பிடாமலே வந்துடுறாரு பாருங்க. எப்படி எம்மாவு சீசரோடு அவர் சேர்ந்து கொண்டார், அதே மாதிரி இங்கேயும் அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டதா போடவே இல்லை. அவர்கள் தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்பட்டாங்க, இரவெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்ததை பார்த்த உடனே ஆண்டவர் பார்த்துருப்பார், இதுக்கு மேலே இதுங்க தாக்கு பிடிக்காது, நானே அவர் இடத்துல போகிறேன் என்று சொல்லி அவர்களை நோக்கி நடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது இயேசு வந்ததை பார்த்தோன்னே எல்லாரும் பிசாசு பிசாசு நல்லாடுறாங்க. ஏன்னா அந்த நாட்கள் அது ரொம்ப சாதாரணம். ஏன்னா அவங்கெல்லாம் நினைச்சாங்க இந்த கலிலேயால விழுந்து செத்தவெல்லாம் ஆவியாவே சுத்திட்டு இருக்கிறான், இவர் வேற கலிலேய கடல்ல பக்கத்துல போய் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசுகள் பிடிச்சிருந்த லேகியோனை துரத்தி விட்டாருன்னா நம்ம சம்பவங்களை வாசிக்கிறோம்ல, அந்த பக்கம் ரொம்ப சாதாரணமாகவே இருந்துச்சு. இவங்கெல்லாம் நினைச்சாங்க ஐயோ போன மாசத்துல விழுந்து செத்தவன் தான், நம்ம கூட மீன் பிடிக்க வந்து செத்தானே அவன் தான் இப்ப வந்துட்டு இருக்கிறான்னு எல்லாரும் நினைச்சு இவர்கள் ஆவேசம் ஆவேசம் அலர்னாங்களாம். இப்பதான் இயேசு பக்கத்துல வந்தார். கவனிங்க, அற்புதத்தை பார்த்து அலறவா நம்ம ஆளுங்களை தான் இருப்பான் பாருங்க. ஆண்டவர் சொல்வார், அடப்பாவி அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்றாங்களே, இப்போ நானே வந்தா என்னைய பார்த்தே நீ பேயின்னு சொல்றிய. நல்லா கவனிக்கலாம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். இயேசு அவளிடத்துல வந்து சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு அன்றைக்கு போதுமானதா இருந்துச்சு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றார், தைரியமா இரு, திடன்கொள், பி ஆஃப் குட் சியர், திடன்கொள், பயப்படாத. ஆண்டவர் இவ்வளவு நேரம் காக்க விட்டது. ஆண்டவரே அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உங்களிடத்துல வரணும். திரும்பவும் நான் சொல்றேன், எந்த நேரத்தில் உங்களிடத்துல வர வேண்டும், உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருக்கிற ஆத்தும நேசர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவரிடத்துல வந்தாரு. அப்போவாவது புயல் அமுந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா அமரவே இல்லை. நிறைய நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் புயலின் நடுவிலிருந்து அவர்களை எடுப்பதற்கு பதிலாக அவர்கள் நடுவில் இருந்து புயல் எடுத்துட்டார். அதான் ரொம்ப முக்கியம். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? புயல் இருக்கிடுங்க, அதுல இருந்து அவங்களை எடுக்கல, அவங்க நடுவில் ஒரு புயல் இருந்துச்சு பாருங்க, அந்த பயன்ற புயலை எடுத்து போட்டார். ஆண்டவர் நிறைய நேரத்தில் மனுஷனுக்காக புயலை அமைதிப்படுத்துவார், நிறைய நேரத்தில் புயலுக்காக மனுஷனை அமைதிப்படுத்திடுவார். விசுவாசியை கொஞ்சம் அமைதியில் இரு, புயல் வருது, குயோ முயன் கத்திட்டு இருக்காத, நான் தான் இருக்கிறேன், ஒன்றும் பயப்படாத, எனக்கு தெரியல இந்த வாரம் இயேசு நாமத்தில் எல்லா புயலும் கேன்சல் பண்ணப்படுவதாக. நீங்கள் வேற நெகட்டிவாகவே பேசுறீங்க பிரதர், யாருன்னா சொல்ல போறீங்க, நான் பாசிட்டிவாக பேசிட்டேன். ஆண்டவர் இயேசு நாமத்தில் எல்லா புயலும் கேன்சல் பண்ணப்படுவதாக. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அந்த பெரிய சர்க்கிள் கூட்டத்தை ஆண்டவர் விட்டுட்டார். இப்ப இந்த 12 பேருன்ற அந்த சர்க்கிள் இருந்து ஒருத்தனை எடுக்கிறார் பாருங்க, பேதுரு. இதுதான் ரொம்ப முக்கியம். இவன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் எத்தனையோ முறை இந்த வேத பகுதியை நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆனால் நேற்று வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆவியானவருக்கு ரொம்ப 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 அன்பா உணர்த்தினார் பாருங்க. இப்ப வந்துட்டு திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் சொன்ன உடனே 12 பேர்ல ஒருத்த மாத்திரம் பேதுரு சொன்னா. அதை வாசிங்க பார்ப்போம். ஆண்டவரே நீரே ஆனால், பாருங்களேன், நீரே ஆனால், நீரே ஆனால். நம்ம பொதுவா இது எப்படி தெரியுமா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நீர் நடக்கிறீர நானும் நடக்கிறேன், அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. நல்ல கவனிங்க, அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. அவன் சொன்னது, லார்ட் இஃப் இட் பி thou, நீர் தான் ஆண்டவரே. பேதுரு என்ன தெரியுமா கேட்டான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீரா? தமிழ்ல வாசிக்கும் பொழுது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க, ஆண்டவரே நீர் நடந்தா நானும் நடக்கணுமே அப்படின்னு. அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், இங்க கவனிங்க, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். பேதுரு எப்படி தெரியுமா கேட்டான், நீர் ஆண்டவரே? நீங்க அங்கிருந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிரு நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட நடந்து வரேன். நல்லா கவனிங்க, நான் உம்மிடத்தில் நடந்து வர, அது ரொம்ப முக்கியம். நானும் நடந்து வரேன்னு கேட்கவே இல்லை. கவனிங்க, வசனத்தை வாசிங்க. இப்போ நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து, ஒரு அலையிலே சொல்லுவோமா, நான் உம்மிடத்துல வர்றதுக்கு எனக்கு கட்டளையிடும் ஐயா, உம்மிடத்துல வரணும். சரி, இயேசுவை பார்த்த உடனே, இயேசுனுடைய மகிமை பார்த்த உடனே சொல்ற, ஆண்டவரே நான் உங்களை இடத்துல வரணும், ஆண்டவரே
நான் உங்கள்ட்ட ஏன்னா ஒரு இடத்துல வாசிக்கிறோம், இயேசு அவர் நடந்து அப்புறம் போகிற போல தம்மை காண்பிச்சாராம். அவர் நடுவில் இருந்து கடந்து போகிறவர் போல காண்பிச்சாராம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நான் உங்களிடத்துல வரணும், ஆண்டவரே நான் உங்களிடத்துல வரணும், ஆண்டவரே. நல்ல கவனிங்க, நீங்கள் இன்னும் இயேசுவை நெருங்க வேண்டுமே ஆனால் போட்ல உட்கார்ந்துகிட்டு அந்த சேஃப் கேம் ஆடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கவனிங்க பிரதர், நான் இன்னர் சர்க்கிள்ல வந்துட்டேன் பிரதர், வாங்க. மற்ற 11 பேரும் அவர் இயேசு என்பதை அறிந்த பிறகும் அவர்கள் ரொம்ப உட்கார்ந்துட்டாங்க. அப்பா புயல் போனா போகுதுப்பா, அது ஓஞ்சிட்டா போதும், நிம்மதியா இருக்கலாம். இவன் ஒருத்தன் மட்டும்தான் சொன்னா, நீங்களா ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வந்துடணும்ப்பா. ஏன்னா நீங்க அப்படி அப்படி அப்புறம் தூரம் போற மாதிரி காண்பிக்கிறீங்களே, இந்த கூட்டம் நமக்கு வேணவே வேண்டாம் ஆண்டவரே, நான் உங்களோட நெருங்கி வரணும் ஆசைப்படுறேன். புயலா இருந்தாலும் கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு வந்து திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் சொன்ன பொழுதும் புயல் நிக்கல. அது ரொம்ப முக்கியம். புயல் நிக்கவே இல்லை. மறுபடியும் சொல்றேன், இயேசு திடன் கொள்ளுங்கள் பயப்படாதீர்கள் நான் தான் சொன்னார்ல, அப்பொழுதும் புயல் அமரவே இல்லை. புயல் வீசிக்கிட்டே தான் இருந்துச்சு. பேதுரு சொன்னான், புயலோ மழையோ ஐயா நான் உம்மிடத்துல வரணும் ஆண்டவரே, நம்ம இடத்துல வரணும். அவனை பார்த்து தான் சொன்னார் இயேசு, எல்லாரும் வாங்கன்னு சொல்லலை. வா, இவன் வந்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாருங்களேன், இயேசு இடத்துல நெருங்கணும்னா நிறைய நேரத்துல அதை தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல வாசிக்கிறோம். 11வது அதிகாரத்துல அவ்வளவு விசுவாச வீரர்கள் பட்டியலையும் போட்டுட்டு 12வது அதிகாரத்துல தொடங்கும் பொழுது அதை எழுதினவர் எழுதுறாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், எத்தனை திரளான சாட்சிகள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தவர்கள், ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள், சாக கொடுத்த தங்களை உயிரோடு எழுப்பினவர்கள், அக்னியிலே வேகாதிருந்தவர்கள், எல்லாரும் போட்டிருக்கு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நீ விசுவாசத்தினாலே வீட்டை கட்டி வாழலாம் சொல்லல, நீ விசுவாசத்தினாலே அதை செய்ய நீ ராஜ்யத்தை சுதந்திரம்லாம் போடல, நீ விசுவாசத்தினால வெட்டி முறின்லாம் போடல. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது என்னது அடுத்தது, பாரமான எல்லாவற்றையும் சுற்றிலும் நெறி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கூடாது. ஒரு அழில சொல்லுங்க பாப்பா. கண்ணு முன்னால இயேசு நிறுத்தினீங்களேன், கண்ணு முன்னால இயேசு நிறுத்துங்க, கண்ணு முன்னால இயேசு நிறுத்துங்க. ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க நீர் எனக்கு உதவி செய்யும். பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் என் வலது வருஷத்தில் இருக்கிறார் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. புதிய ஏற்பாட்டில் நீங்க வந்துட்டீங்கன்னா பேதுரு சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் அசைக்கப்படாதபடிக்கு அவருடைய வலது வருஷத்துல இருக்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தரின் வலது வருஷத்தில் இருக்கிறார் நான், பேதுரு அதை சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் அசைக்கப்படாதபடிக்கு அவருடைய வலது வருஷத்துல இருக்கிறார். அவர் இருக்கிறார் பிரதர். ஆமென். நல்லா கவனிங்களேன். இந்த சம்பவத்தை எழுதும் பொழுது மார்க்ல இப்படி எழுதியிருக்குன்னு பாருங்க. எடுங்க பார்ப்போம், நான் முடிச்சிடுறேன். 6:52 எடுங்க. மார்க் 6. அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால், இந்த எங்க தெரியுமா அந்த வசனத்தை போட்டு வச்சிருக்கு? எங்க தெரியுமா அந்த வசனத்தை போட்டு வச்சிருக்கு? முந்தின வசனத்தை வாசிங்கன்னா, இப்ப நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 14வது அதிகாரம், இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த வசனத்தை போட்டு வச்சிருக்கு. சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் பாருங்க. ஏங்க அவ்வளவு பெரிய அற்புதம், இயேசு கடல் மேல நடந்து வந்து அவர்களை திடப்படுத்தினார். ஆனா மார்க் எழுதும் பொழுது எழுதுறாரு, அவர்கள் இவருடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து உணராமற் போனார்கள். இந்த அற்புதத்தை குறித்து உணராமற் போனாலும் தானே போட்டு இருந்திருக்கணும். அங்க என்ன தெரியுமா சொல்றாரு ஆவியானவர் சொல்ற ரொம்ப காரியம். இங்க பாரு, இவ்வளோ பெரிய அற்புதத்தை குறித்து நீ ஒன்னும் பெருசா நினைச்சுக்காத. அல்லனா இவ்வளவு பெரிய பிரச்சனையும் புயலும் குறித்து நீ ஒன்னும் நினைக்காத. உன் வாழ்க்கையில கடந்த நாட்கள் அவர் செஞ்சார்ல அற்புதங்கள், சிறியதோ பெரியதோ எல்லாம் அவர் செய்தது. அதை மாத்திரம் நீ நினைச்சிட்டனா இந்த புயலிருந்து கடந்த ஒன்னால போயிட முடியும். ஒரு இலையில சொல்லுங்களாம் பார்ப்போம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்றான், சங்கீதம் 106 7வது வசனம்,
எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய். இது தெரிஞ்சிருக்கணும். கடந்த நாட்களில் ஆண்டவர் சின்ன சின்ன காரியத்தில் அற்புதம் செஞ்சாருன்னு எத்தனை சாட்சி எல்லாரும் சொல்றான்ல. இன்னைக்கு அடிக்கிற புயலிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்களேன், இதுல இந்த மத்தேயுல 2 வார்த்தைகளை ரொம்ப அழகாக போட்டு வச்சிருக்கு பாருங்க. 26வது வசனம் எடுங்க. 14, 26. நிறைய வசனங்களை பார்க்கணும், நமக்கு நேரம் நான் முடிச்சிடறேன். 14, 26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே சொல்லுங்க, உடனே இயேசு அவர்களோட பேசி. சரியா? இப்போ ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிற 31வது வசனம், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே, நான் சொல்றேன், மற்ற யாருக்கும் இயேசுவை தவிர வேற யாருக்கும் கடலின் மேலே நடந்த அனுபவம் வரவே இல்லை. அதுக்கு முந்தின வசனம் போட்டிருக்கோம், ஆண்டவரே. அதுல எக்ஸ்பிளேஷன் மார்க் போட்டிருக்கோம் பாருங்க, ஆச்சரிய குறி போட்டிருக்கோம், ஆண்டவரே அப்படிதான் போட்டிருக்கோம். எனக்கு தெரியல இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு தெரியல. தமிழ்ல பாருங்க, அதுல ஆச்சரிய குறி போட்டிருக்கோம், ஆண்டவரே நீரா. அப்போ நான் உங்ககிட்ட ஓடி வந்தேன், ஆண்டவரே சொல்றேன். இந்த ஆசை இருந்துச்சு தெரியும்ல. இன்னர் சர்க்கிளையும் ஒருத்தனை தனியா பிரிச்சு எடுத்தார். பிரதர், இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆசை இல்லாததுனால தான் படகுலே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பிரதர், நான் சர்ச்சுக்கு வரேன் பிரதர், நான் ஏதோ பைபிள் வாசிக்கிறேன் பிரதர், நான் ஏதோ ஊழியம் செய்யறேன் பிரதர், நான் ஏதோ கொடுக்குறேன் பிரதர் என்று சொல்றார். நீ வா. எதை பார்த்து பயந்தியோ? நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே ரட்சியம். அப்படி கையை பிடிச்சு தூக்கணும். உடனே இயேசு கையை பிடிச்சுக்கிட்டே பேதுரு நடந்திருப்பான். அப்படித்தானே? ஐயோ, இந்த அலையை பார்த்தா நான் பயந்தேன், இந்த கடனை பார்த்தா நான் பயந்தேன், இந்த வியாதியை பார்த்தா நான் பயந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் எல்லா விஷயத்திலும் இந்த விசுவாசத்தை உங்களுக்கு எனக்கும் தரட்டும். சங்கீதம் 37 தான் வாசிக்கிறோம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படும், அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறார். ஒரு சொல்லுவோமா? விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறார். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு அனுபவிச்சதுனால தானோ தெரியல, மற்ற யாரும் எழுதல. பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றான், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினான். ஒருவேளை பவுலும் பேதுரும் அப்படி மீட் பண்ணும் பொழுது, பேதுரு சூப்பரா எழுதியா அந்த வசனத்தை, எப்படியா? பவுல் கேட்டிருப்பான்ல. ஒருவேளை யாக்கோபு கேட்டிருப்பார், நிருபத்தை என்ன, எனக்கு பொதுவான நிருபம் நான் மாதிரி எழுதுறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எப்படியா உனக்கு இந்த டிவைன் ரெவலேஷன்? பேதுரு சொல்லியிருப்பாரு, நான் விழும்பொழுது ஆண்டவரே ரட்சின்னு சொன்னேன், அற்ப விசுவாசின்னு சொல்லிட்டு என்னை தூக்கி எடுத்தாரு, நான் நடந்தேன். பிரதர், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நீங்களும் நானும் போற பாதை மற்றவர்களை பலப்படுத்தத்தக்கதாயாம நான் விசுவாசித்திருக்கிற இன்னாருன்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் அவர் என்னை விசாரிக்கிறவர், என் கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருக்கிறேன். அதனால தானோ என்னவோ தெரியல, பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட நாளைக்கு காலையில கழுத்துக்கு கத்தி வருதுன்னா கொரட்டை விட்ட ஒரே ஆள் அவனா தான் இருந்திருப்பான். அவர் என்னை விசாரிக்கிறவர் ஐயா, அவர் என்னை விசாரிக்கிறவர். ஆமென். அவர் சொன்னார், அற்ப விசுவாசியே பயப்படாத, விசுவாசத்தோடு இரு. அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் எப்படி, அப்கோர்ஸ் அவன் அதுக்கு பிறகு இடர்ல அடைஞ்சான், ஆண்டவர் மறுதளிச்சான், அதெல்லாம் பிந்தின அனுபவம். நான் சொல்றது பின்னால எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்து அவர் என்னை விசாரிக்கிறவர், என் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருக்கிறேன். ஆமென். இத்தனை போராட்டம் ஒவ்வொருத்தரும் பேதுரு என்ன பண்ண போற, அவர் என்னை விசாரிக்கிறவர், என் கவலையெல்லாம் அவர் மேல வச்சுட்டேன். நாளைக்கு காலை அவன் கழுத்தை விட்ட போறாங்க, அவர் என்னை விசாரிக்கிறவர், என் கவலையெல்லாம் அவர் மேல வச்சுட்டேன். பேதுருவை நாளைக்கு ஒண்ணு சிலுவையில அறைய போறாங்க, நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், அவரை மாதிரி அறையறதுக்கெல்லாம் எனக்கு பாத்திரம் கிடையாது, என்ன தலைகள் அறையன்னு தான் சொல்ல போறேன். பேதுரு, அதனுடைய கொடுமை உனக்கு தெரியுமா? அவர் என்ன விசாரிக்கிறவரியா, கவலை எல்லாம் நான் அவர் மேல வச்சுட்டேன். பிரதர், இதுக்கு தான் பிரதர் உங்க வாழ்க்கையில புயல், இதுக்கு தான்
ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், அவர் என்னோடு இருக்கிறார், என்னை பார்க்கிறார், அவருடைய கரத்தை நான் பிடிப்பேன், எவைகளை நான் கண்டு அஞ்சினேனோ அவைகளை என்னுடைய காலின் கீழாக போட்டு நான் மிதிப்பேன். நாம நல்ல ரட்சகர் நமக்கு இருக்கிறார். இன்னைக்கு எல்லா கவலைகளையும் அவர் மேல வச்சிடணும். எல்லா கவலைகளையும் பாருங்களேன், நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் அறிந்த நல்லவர். அதனால தான் எபிரேயர் 4வது அதிகாரத்துல சொல்லும் பொழுது, எல்லாரும் கவனிங்க, எபிரேயர் 4வது அதிகாரத்தை சொல்லும் பொழுது சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றில் நம்மை போல சோதிக்கப்பட்டு நமக்காக பரிதவிக்கிற நல்ல பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆமென். நான் ரொம்ப நேரம் அந்த வசனங்களை யோசிச்சேன். நேற்று விடிய காலம் 3 மணிக்கு நான் எழுந்தேன். 3 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது இந்த எபிரேயர் 4வது அதிகாரத்துல அந்த வசனம் தான் கடைசி வசனமும் அதுக்கு முந்தின வசனம். என்ன ஆண்டவர் எல்லா விதத்துல எங்களை போல சோதிக்கப்பட்டவர். பாருங்களேன், சீஷர்களை பார்த்து கலங்காதன்னு சொன்னாரு, மார்த்தால பார்த்து சொன்னாரு, அநேக காரியங்கள் குறிச்சு நீ கலங்குறன்னு சொன்னாரு. சொன்னாரா சொல்லியா? அப்படித்தானே சொன்னாரு. யோவான் 11வது அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஆவியிலே கலங்கி, அந்த இடத்துல ட்ரபிள்டு இங்கிலீஷ்ல போடல, அதுல குரோனிங்னு போட்டிருக்கு. சோ அதை நம்ம விட்டுறலாம். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க. ஊட்டின வீட்டுக்குள்ள இயேசு சொன்னாரு, கலங்காதிருங்கள்னாரு. கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆனா ஒரு வசனம் உண்டு நினைக்கிறேன், அது யோவான் 12வது அதிகாரம் 27 வாசிங்களேன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் தெரியுமா? நம்முடைய நல்ல கவனிங்களேன், யோவான் 12:27 வாசிங்க. போதும் போதும் போதும். அதுல மை சோல் ட்ரபிள்டுன்னே போட்டிருக்கு. ட்ரபிள்டு, கலங்குகிறது. இப்பொழுது என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது. நல்லா கவனிங்க. மார்த்தால பார்த்து கலங்காதன்னாரு, கரெக்ட் தானே? சீசர்ல பார்த்து கலங்காதன்னாரு. ஆனா இவர் சொல்றாரு, என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது, என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது சொல்றாரு. உங்க கலக்கம் என்னன்னு அவருக்கு நல்லா புரியுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளவு கலக்கம் இருக்குது. அவர் சொல்றே, நான் அந்த பாதையில போயிருக்கிறேன், கலக்கம் நான் என்னன்னு எனக்கு தெரியும். நம்மை போல எல்லாவற்றிலையும் சோதிக்கப்பட்டவர் பிரதர், நம்முடைய கலக்கம் தெரியும். அழுகுறோமா, அவரும் கண்ணீர் விட்டவர் தான். நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட நல்ல உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரேன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு சொல்ற எல்லாத்தையும் அவர் மேல வச்சிருக்கு. எல்லாவற்றும் அவர் கண்களை படி ப்ளீஸ். அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ, அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ, கரம் நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணை அவரே, கரம் நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம்
நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராடும் இயேசு உன்னை பதறாதே மனமே. நண்பன் கைவிட்டானோ நீ நம்பினோர் எதிர்த்தனரோ. நண்பன் கைவிட்டானோ நீ நம்பினோர் எதிர்த்தனரோ. கைவிடா நம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. கைவிடா நம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராடும் இயேசு உன்னை பதறாதே மனமே. வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராடும் இயேசு உன்னை பதறாதே மனமே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. வச்சுட்டு போயிடணும், எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடணும். போற பாதை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கடந்த நாட்கள்லாம் தூக்கி எடுத்தார்ல, செஞ்சார்ல, அதை பற்றின சாட்சி உண்டுல்ல. அந்த கிருபையின் திரட்சியெல்லாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் நினைங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு
உங்க வியாதியில இருந்து உங்களை தூக்கி எடுத்ததா இருக்கலாம், அடைபட்ட வாசல்களை திறந்ததா இருக்கலாம், இக்கட்டான சூழ்நிலைகள்ல தாங்கி பிடித்ததா இருக்கலாம். எல்லாத்தையும் நினைச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா அவரை துதிங்க. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒருத்தர் கூட கண்ணை திறக்கூடாது. எல்லாரும் 2 நிமிஷம் நல்ல கையை உயர்த்தி சொல்லி சொல்லி ஆண்டவர் கொஞ்ச நேரம் துதிங்க. இந்த மே மாசத்துல ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டோம். இந்த வருஷத்திலே பாதி முடிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. நல்லா துதிங்க. நல்லா ஒருத்தர் கூட கண்ணை திறந்து அங்கங்க பார்த்துட்டே இருக்க. ஆண்டவர் உங்களை நன்மைகளால நிரப்புற நேரம், உங்களை கரம் நீட்டி தூக்குற நேரம். போன வாரம் அழுதிங்க, புலம்புனீங்க, நேத்து அழுதிங்க, புலம்புனீங்க, எல்லாம் ஓரம் வைங்க. நல்லா துதிங்க. உங்களுக்கு செஞ்ச எல்லா நன்மைகளை நினைச்சு, ஆண்டவரே நான் இப்படிலாம் தவிச்ச பொழுது நீங்க எனக்கு போதுமானவராக இருந்தீங்கல்ல, என்னுடைய வியாதியில என்னுடைய பரிகாரியா இருந்தீங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நல்ல துதிங்க. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் எவ்ரிபடி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரி. என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாரும் நல்லா துதிங்க அவரை.
நடத்தினீரே ஆண்டவரே, இதுவரையிலும் நடத்தினீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Lord. ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. உம்மை துதிக்கிறோம். அலைகளின் நடுவிலும் நடந்து வந்த எங்களை தூக்கி எடுக்கிற நல்லவரே, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய ஆள்கைகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்தில் தேவன் கர்த்தரை தூக்கி எடுக்கிறவர்கள் காணச்சு. எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் ஐயா. எங்கள் எல்லா பாரங்களை உண்மையில் வைக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறவர், எங்கள் கவலைகள் மேல் வைக்கிறோம் ஐயா. நீர் நடத்தும் வாசலை திறப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கு மேலாக காற்றின் மேலும் கடலின் மேலும் நடக்கத்தக்கதான் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் உங்களை பலப்படுத்துவாரா. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.